عندك ايس كريم. اه. بسم الله அவனை ஸ்டார்ட் பண்ணுவோம். கடைசியா இது பார்த்து கொண்டிரும். கடைசா சுகுன் சாப்பிட்ட நூனும் ம். நூன் அல்லது தண்ணீர் அடைப்பார வசனங்கள் பார்த்துட்டீங்க. என்ன கேள்வி கேட்ட கடைசியா? ஆஹ், அளவு இந்த தின்னு ம். அளவு இந்த தின்னு கேட்டேன். விலங்கல விலங்கல என்ன? இப்ப நாங்க ஒன்னா சேர்ந்த வசனத்துல ம். உம், மதுர அடையாளம் நீட்டு ஒரு செகண்ட் தானே அந்த ம். மாதிரி அளவு அப்படின்றது தண்டு கேட்டேன். ஒரு செகண்ட் அந்த அளவு. ஓ. ஒரு செகண்ட் எத்தனை அளவு? ரெண்டு. ரெண்டுல என்ன ரெண்டுல உண்டா? என்ன திருப்பி பதில்? ரெண்டு. ம். அஹ், ரெண்டு அளவுண்டு சொன்னா இப்ப நாங்க நார்மல் ஆசல்ல கிட்ட ஒரு ஒரு செகண்ட் என்று சொல்ற மாதிரி. ஆம், நாங்க குருவான்ல ஒதுக்கிட்ட அளவுன்னு சொல்ற. செகண்ட் தான் அளவு அப்படியா? இல்ல, ம். அப்பா, குருவான்ல ஒதுக்கிட்ட நீட்ட இடங்களுக்கு நாங்க இத்தனை அளவு எத்தனை அளவு நீட்டன்னு தான் சொல்ற, செகண்ட் அதுதான் இல்லாம. கேட்கிற. ஆனா அந்த அளவுங்கிறத எப்படி நீங்க பார்க்குப்பீங்க? சென்டிமீட்டர் வச்சு அளந்து பார்ப்பீங்களா குறவான்ல? அல்லது ரூலர் வச்சு அளந்து பார்ப்பீங்களா? இப்போ உங்களை வச்சு ஒண்டி இல்லை. நீங்க ஓத போறீங்க எப்படி ரெண்டு அளவு பார்ப்பீங்க எப்படி? உம். வச்சிருந்தா டைம் பார்க்கலுமே. செகண்ட் பார்த்து ஓதிலும் வச்சு இல்லைன்னா எப்படி ஓது? சில இடங்கள்ல ஆறு அளவுன்னு சொல்லுவீங்க. டைம் இருந்தா 3 செகண்ட் பார்த்து டைமை பார்த்து 3 செகண்ட் நீட்டி ஓதலாம். டைம் இல்லை அப்படி என்று சொன்னா வச்சோண்டி இல்லை பார்க்கறதுக்குன்னா அந்த இடத்துல நாங்க எப்படி ஓதுவோம்? எந்த அளவை நாங்க அளந்து ஓதுவோம்? கேள்வி வெரி சிம்பிள். இந்த பாடம் படிச்சு இல்லையா மத்திர பாடத்துல? இரண்டு அளவுங்கிறது. படிச்சா என்னது? சிம்பிளான விஷயம் இது. அது சொல்லப்பட்டியே அளவுங்கிற விஷயம். அளவு என்ற விஷயம் ஆழமாக சொல்லப்பட்டுள்ளது. சைலண்ட் ஆகி சத்தம் இல்லை. ம். சைலண்ட் சைலண்ட் ஆகி விட வரணுமே. விடை வர வேண்டுமே.
தெரியாது அப்படியா? பக்கம்ல. நான் அளவுன்ற இடத்துல பார்த்தா நான் அளவை எப்படி பார்க்குறேன்றது பார்க்கல. எல்லாம் ரெண்டு உண்டு தானே. நான் விட்டு அளவு உண்டா என்னண்டு இது பார்த்துட்டு வாங்க சொல்லல. அந்த அளவுங்கிறத நீங்க எப்படி விளங்குறீங்க அதான் தேவை. சும்மா அளவு தான். குருவான்ல ஓதுறதுக்கான அளவு தான் அளவு என்று சொல்ல எல்லாவே இந்த பிழைய இது. அப்படிதானே. அதை பார்க்கறதுக்கு ஒரு சிஸ்டம் உண்டிக்கணுமே. ஆ. எப்படி பார்க்குற? ம். ம். கை விரல் உண்டை மூடிட்டு திறக்கிற டைம் எப்படி பார்க்குற? கை விரல் மூடி பார்க்குற திருப்பி திறக்கிற அதான் ரெண்டு அளவு. சிம்பிளான கேள்வி. விளங்கிச்சா விட ரெண்டு. எனக்கு சொன்னது கேட்கல. கேட்கலையா? ஏ இல்ல. ஆ. சவுண்ட் பேசிட்டா? ஓ. இப்ப கேக்குதா? ஓ. ஆ. கை விரல் உண்டை மூடிட்டு திறக்கிற அளவு அதான் நல்ல ஒரு ரெண்டு அளவுங்கிறது. ம். இதுக்கு யோசிக்கணும் முடியா? திருப்பி தேடணும் முடியா? இல்ல. அப்ப விட சரியில்லை. இல்லைண்டா. ம். விட வரணுமே சட்டா சடா விட வரணும். ம். சரி போதும் போதும். விட வராட்டி அடுத்ததுல ஞாபகமா தெரியா அடுத்த வகுப்பு பாப்போம். وما لأحد عنده من نعمة تجزى. இப்ப துஜிஸ எத்தனை அளவு நீட்டினீங்க? ரெண்டு. கை வேலை மூடி பார்த்தீங்களா? உட கை விரல கொஞ்சம் மூடி பார்த்து செஞ்சு பார்த்தீங்க அப்படியா? என்ன ரெண்டு இடம் திருப்பி திருப்பி அதே கேள்வி வரப்போகுது இப்போ. என்ன ரெண்டு அளவுண்டா? ரெண்டு அளவுண்டா கை விரல் ரெண்டு மூடினா வர டைம். அப்படியா சொன்ன நான் இப்போ கை விரல் மூடினா ரெண்டு அளவு அப்படியா? கை விரல மூடுறது ஒரு அளவு திருப்பி திறக்கிறது ஒரு அளவு மூடி திறந்து பார்க்கணும். ஆமாண்ணா எல்லாம் மறந்து இதெல்லாம் உன்னோட சின்ன பிள்ளைக்கு ஏற்றுவாத சின்னதில் பல முறை சொல்லி தந்தாச்சு இந்த விஷயம் எல்லாம். ம்.
மறக்கவே படாத விஷயம். ரெண்டாவது பாவம். فأنذرتكم نارا تلظى மூணாவது. وما خلق الذكر والأنثى. என்ன சட்டம் படிக்கிறீங்க இப்ப? சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன். தன்வீன். அது இஹ்ஃபா படிக்கிறேன். இப்ப மூணாவது வசனத்துல எங்க சட்டம்? எந்த இடம் மோதி காட்டுங்க பாப்போம். ம். அஹ், ذكر என்ற ஜெயிக்கிற அந்த இடத்துல. சொல்லுங்க சட்டத்தை பாப்போம். என்ன சட்டம்? இல்ல இல்ல. அஹ், அந்த ஜக்கர இடத்துல ராலைகிற. ராயகி. சட்டத்தில் படிக்க சட்டம் என்ன ராசனம் படிக்கணும் அப்படிதானே? இது சுக்குன் செய்யப்பட்ட நூன்ற அதுல அது எங்க நீ ரெண்டு கேக்குற. இப்ப நான் என்ன கேட்ட கேள்வி, இப்ப நீங்க படிக்கிற சட்டத்தை, இப்ப படிக்கிற சட்டம் தானே அவசரம் தெரிவிக்கணும். ஓ. அப்ப எங்க அது? அஹ், அது இல்ல வசனத்துல அப்படியா? இல்ல. ஐத்தானே. அப்ப எனக்கு இந்த வசனம் தேவையில்லையே. ரெண்டாவது அஞ்சு சொல்லுங்க பாப்போம். நான் ரன் இடத்துல. என்ன சட்டம் வைக்கிறான்ல? சுக்குன் செய்யப்பட்ட நூறு சட்டம் வைக்கடியா? இல்ல தன்மீன் இருக்கிறேன்னு. எனக்கு அது தேவையில்ல. ஆமா, நான் சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்மீன் பெரிய தலைப்பை அதுல இப்ப நான் படி சட்டம் என்ன? சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீன்ற இஹ்ஃபா. இஃப் அண்ட் என்ன மீனிங்? அஹ், இஹ்ஃபாண்டா மறைத்தல். மறைத்தல்டா என்ன? எத்தனை சட்ட எழுத்துக்கள் இது? சட்டத்தை சொல்லுங்க பாப்போம். 15 எழுத்து. சட்டம். ஆம், சுகுன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன்ற இஹ்ஃபார 15 எழுத்துற ஒன்று வந்து எங்க சொன்னா வரணும்? கொஞ்சம் எங்க வரணும்? அல்ல எதுக்கு பின்னால வரணும், அல்ல எதுக்கு முன்னால வரணும்? சுக் ம், சுகுன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன்க்கு. ஆ? சுகுன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன்க்கு. ஆ? வந்தா அதுல எது பாக்குறீங்க? தலைப்பு என்ன? இது தலைப்பு என்ன போட்டி? தலைப்பு வாசிச்சாலே உங்களுக்கு விஷயம் கிடைச்சிக்குமே. எதனுடைய உதாரணங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க? இஹ்ஃபார. நல்ல விஷயம். தலைப்பு வாசிங்க பாப்போம். தலைப்புல அப்படியே போட்டி இஃபாவினுடைய உதாரணங்கள் என்று போட்டீங்கன்னா. இல்ல. ஆ? சுகுன் செய்யப்பட்ட நூன்ற அப்ப எனக்கு எங்க சொல்லணும் இப்ப? மூணாவது வசனம், நாலாவது வசனம் எல்லாம் என்ன உதாரணம் சொல்லணும்? சுகுன் செய்யப்பட்ட நூன். அப்ப சொல்லுங்க உதாரணத்தை. இவ்வளவுக்கு கஷ்டப்படுறீங்க, ஒண்ணு விளங்குது இல்லை அப்படியா? அல்லது பார்க்காம வாரீங்களா? என்னண்டு விளங்குது இல்லை. இப்ப மூணாவது வசனத்துல சுக்குன் செய்யப்பட்ட ஒரு சட்டம் இல்லை அப்படிதானே? இருக்குது. இப்ப நீங்க யார் சொன்ன இல்லைண்டு? இப்ப நீங்க தானே சொன்னீங்க சட்டம் ஒன்று இல்லைன்னு சொல்லி. இப்ப நாலாவதுலயும் இல்லை போல, இது ரெண்டாவதுலயும் இல்லை.
தன்வின் தான் நிக்கி என்ன ரன் அப்படியா? இல்ல எல்லாத்துலயும் விரிசுக்கும் அப்ப செய்யப்பட்டன. சொல்லுங்க எல்லாத்துலயும். இப்போ எனக்கு முதல்ல எல்லாத்தையும் சட்டத்தை சொல்லுங்க. அப்புறம் ஓதலாம். ஏன்னா உங்களுக்கு சட்டம் தெரியாம போதில்லாவே. ஒன்னாவது வசனத்துல மின்னுண்டீர சுக்குன் செய்யப்பட்ட நூன்ற இது சட்டம். அஹ் ரெண்டாவதுல மின்னுண்டு அஹ் இதுல அஹ் அது கொஞ்சம் விரும்பும் சட்டம் அப்படியா சொல்லு. அஹ் அப்படிதானே? எந்த இதுலயே ஆகிது. அஹ் சொல்லுங்க சட்டத்தை பார்ப்போம். சுக்குன் செய்யப்பட்ட உனக்கு பின்னால சட்டத்தை சொல்லணும். சுக்குன் செய்யப்பட்ட சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால எவ்வாற எழுத்து ஐன இல்ல அது இந்த ஹூண்டீர் ஐன சுக்குன் செய்யப்பட்ட சட்டம் இது. ஆ இந்த ஹூண்டீர் இடத்துல சுக்குன் செய்யப்பட்ட சட்டம். இப்படி மாறி மாறி சொன்னா இப்படி என்ன விஷயம் என்ன விளங்குது? எழுது விளங்குது இல்லை என்ன மனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி விளங்குது இல்லை போலாம் மனக்கு அப்படியா? இல்ல ஆ இப்படியே மாறி மாறி வந்தா நான் நினைச்ச எவ்வாற எழுத்து மட்டும்தான் நீ ரெண்டு இது. விளங்கல. அதான் நான் கேட்டேன் எஃப்ஆர் நான் நீங்க நினைச்ச ஒரு நான் கேட்கறே விளங்குது இல்லை அப்படியா? இல்ல விளங்குது. அவ விட மாறி மாறி வருது. படிக்கிறது என்ன கேட்டா சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்மை. அதுல எஃபா. நான் அதுல எஃபான்னு சொன்ன அர்த்தம் பேரே தலைப்பிக்க ஒன்று சுக்குன் செய்யப்பட்ட நூன்ற உதாரணங்களை நான் படிச்சு கொண்டிருக்கிறோம். ம். அந்த விட முக்கியம் வரணுமே. சரி ரெடி ஆயிட்டு வாங்க சாதா. ஆ ராத்திரி சொல்லுங்க வெயிட் பண்ணி நான் கிளாஸுக்கு கால் பண்ணுவேன். ஆ